வணக்கம். தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் ஊழல் விவகாரம் தொடர்பாக பொது கணக்கு குழுவும் ஆஜராக தயாராக இருப்பதாக பிரதமர் மன்மோகன் சிங் கடிதம் எழுதியுள்ளார். பெட்ரோல் ஊழல் விவகாரம் குறித்து இந்த ஊழலை முதலில் கண்டுபிடித்த மத்திய அரசு கணக்கு தணிக்கை அலுவலர் வினோத் ராய் இன்று விசாரிக்கப்பட்டார். ஊதிய உயர்வு கேட்டு மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தொடக்க கல்வி ஆசிரியர்கள் இன்று போராட்டம் நடத்தினர். இதில் ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டார்கள். ஆதி திராவிட மக்களுக்கு தமிழ்நாட்டை ஆட்சி செய்த திராவிட கட்சிகள் இரண்டும் பெரிதாக எதுவும் செய்துவிடவில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் கூறியுள்ளார். கூட்டணியில் உள்ள திமுகவையும் அவர் தாக்கி பேசியிருப்பதால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வெங்காய விலையை மேலும் குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய நிதி அமைச்சர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். இதனிடையே கடந்த சில நாட்கள் மட்டுமே குறைந்திருந்த வெங்காயத்தின் விலை இன்று மீண்டும் உயர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தலைநகர் புதுடெல்லியில் ஏற்பட்டுள்ள கடும் பனிப்பொழிவு காரணமாக ரயில்